சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க தத்துவஞானி என்று மக்களால் அழைக்கப்பட்ட பிளாட்டோ தனது குடியரசு என்னும் அரசியல் ஆய்வு நூலில் முடியாட்சியையும் மக்களாட்சியையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். அரசியல் ஞானமே இல்லாத மக்களால் தேர்வு செய்யப்படும் தலைவர்கள் தலைமைக்கு தகுதியானவர்கள் அல்ல என வாதிட்டதுடன் இல்லாமல், தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இலக்கணம் சொன்னார். பிளாட்டோவின் அரசியல் ஞானத்தை அறிந்த சிசிலி நாட்டின் அரசன் டயோனீசியஸ், நீங்கள் ஆசைப்பட்டது போல் ஐரோப்பிய கண்டம் முழுவதற்கும் ஒரு இலட்சிய அரசை அமைக்கலாம் வாருங்கள் என அழைப்பு விடுத்தான். ஆசையோடு வந்த பிளாட்டோ அரசன் ஆடம்ப பிரியனாகவும் நாடு பிடிக்க விரும்பும் சுயநலவாதியாகவும் இருப்பதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி உற்றார். அரசவையிலேயே உன் தலைமையில் இலட்சிய அரசு அமையவே அமையாது என சொன்னார். உனது சுயநலத்தால் இந்த பதவியையும் நீ விரைவில் இழந்து விடுவாய் என்றும் மன்னனுக்கு முன்பே மன்னனுக்கு எதிரான கருத்தை சொன்னார். பிளாட்டோ சுயநலமற்றவனையே தலைமை தேடி வரும் என்று தைரியமாகச் சொன்னார். ஆத்திரமடைந்த அரசன் பிளாட்டோவை அடிமையாக விற்க உத்தரவிட்டான். சந்தையில் ஏலப் பொருளாக நிறுத்தப்பட்ட பிளாட்டோவை அவரது மாணவரான அன்னிசெரஸ் பெரும் தொகை கொடுத்து மீட்டெடுத்தார். கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் நகரிலே சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 427 ஒரு பிரபுவின் வீட்டில் செல்வ செழிப்பில் பிறந்தார் பிளாட்டோ. சிறு வயதிலேயே சாக்ரட்டிஸின் தத்துவ ஞானத்தால் மயங்கி அவரது சீடரானார். சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்ட போது பிளாட்டோவின் வயது வெறும் 28 ஆகும். சாக்ரட்டிஸின் மறைவுக்குப் பின் அவரது மாணவர்கள் எல்லோரும் பிளாட்டோவை தேடி வந்து தம் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை அளித்த மக்களாட்சி ஒரு இழிவான ஆட்சி முறை என வெளிப்படையாக குற்றம் சாட்டிய பிளாட்டோவையும் ஆட்சியில் இருந்தவர்கள் விட்டு வைக்கவில்லை. கைது செய்ய முயன்றார்கள். அவர் ஏதென்ஸில் இருந்து வெளியேறி இத்தாலி, சிசிலி, எகிப்து போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு உற்று கவனித்தார். ஏதென்ஸ் நகரில் ஆட்சி மாற்றம் அடைந்த பின்னர் தன்னுடைய தாய் மண்ணுக்கே மீண்டும் திரும்பினார். செருப்பு அறுந்தால், கதவு பழுதானால், நோய் வந்தால் சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடம் செல்லும் மனிதர்கள்